ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 9th நம்ம கொடிஷியா வந்திருக்கோம். இங்கே எலக்ட்ரோடெக் 2024 நடக்குது. ஜெர்மனில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதோட அர்த்தம் எலக்ட்ரோடெக். அதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்து வழக்கம் போலயே ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நம்ம கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேமு, டெசிக்னேஷனு, அப்புறம் கம்பெனியோட ஜிஎஸ்டி அதெல்லாம் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை அமுச்சு விட்டாங்க. உள்ளே போகும்போது ஆல் ஏ, ஆல் பி, அப்புறம் ஆல் சி. ஆல் ஏல ஃபுல்லாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் லைட்டிங்கு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கம்பெனிக்கு தேவைப்படுறது எல்லாமே இருந்தது. அப்புறம் எர்த்து கம்பெனி கூட இருந்தது. கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஹெவியாகவே இருந்தது. ஃப்ளோரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தது. அவதார் அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாமே லைட்டிங் எல்லாமே பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி, லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ், அப்புறம் ஒயர்ஸு. மெயினாக எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியரில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டீரியரே வச்சுட்டு அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. எல்லா கம்பெனியோட டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்து டைரெக்டாக வாக்கிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ் என்டர்ப்ரூனர்ஸு, அப்புறம் புது ஐடியாஸ், அப்புறம் அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டில் டைவர்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விகார்ட் ஃபுல்லாக ஒயரிங், சுவிட்ச் போர்ட் எல்லாமே இங்கே இருந்தது. சோலார் பவர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தேவைப்படுற அந்த அக்கௌண்ட்ஸுக்கு, பர்ச்சேஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி தராங்க. சுவிட்சஸ் இந்தியா ஃபுல்லிருந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க. மெஜாரிட்டியாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய கம்பெனி வந்திருந்தாங்க. ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், மெயினாக கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ கம்பெனியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வந்து சிங்கிள் பாயிண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி ரிலேட்டடான மிஷின்ஸ்லாம் நிறையா இருந்தது. நிறைய ரீடிங் இந்த மாதிரி ரிலேட்டடான மிஷின்ஸில் இருந்தது. நிறைய மீட்டர்ஸு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. போஸ்ட்டு, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க இன்டீரியர் எவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். லைட்டிங்ஸு இதோட எல்லாமே சூப்பராக இருக்குது. சார்ஜிங் அந்த ரிலேட்டடான மிஷின்ஸ். நிறைய மீட்டர்ஸ், இந்த ஃபீல்டில் என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது தான் நிறைய தெரியுது நம்மளுக்கு. நிறைய பிஸ்னஸ் என்டர்ப்ரனர், நம்ம காம்படிட்டர் வந்து எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க, நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது.
இந்த ஹாலே ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். கம்பெனி வந்து மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பேனல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு சொல்யூஷன் மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா A to Z இதுக்குள்ளேயே இருக்குது. அடிசிவ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், ஷூஸ் இதெல்லாமே இந்த கடையில் இருந்தது, இந்த ஸ்டாலில். ஏர் கூலிங் சிஸ்டம், அசோக் லேலண்ட், ஒயரிங் பாருங்க. இதுவே ஒரு சின்ன கடை மாதிரியே செட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பைப்பிங் பாலக்காடுலேருந்து வந்து போட்டிருந்தாங்க. மீட்டர்ஸ், EB மீட்டர்ஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க நான் மேலே வந்து கம்பெனி நேமை காட்டிட்டு அப்புறம் தான் ஸ்டாலை காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போயிட்டு நேராக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த ஹால் வந்துட்டோம். ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸு. இந்த ஹாலில் ஃபுல்லாகவே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இது வந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்தது. இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் வந்து சோலாரில் டீல் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. யூபிஎஸ், கம்பெனிக்கு தேவைப்படுற யூபிஎஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். இந்தியாவே பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து ரினியூவபிள் எனர்ஜியாக வந்து மாறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரினியூவபிள்னால் இந்த கோல் இந்த மாதிரி ஒன்ஸ் எரிச்சிட்டா அதை நம்மளால் திருப்பி ஜென்ரேட் பண்ண முடியாது. ரினியூவபிள்னால் நம்ம காற்று இருக்குது, விண்டு மில்லு, அப்புறம் சோலார் எனர்ஜி, அதெல்லாம் நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம அதை வந்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. இயற்கை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே தருது. சூரிய ஒளி, காற்று இது எல்லாமே. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேனல் போர்ட்ஸ், இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இங்கேருந்து ஃபுல்லாகவே சோலார் தான். இந்தியா ஃபுல்லாக இருந்து எல்லாம் ஸ்மால்லேருந்து லார்ஜ் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வியூஸ். இங்கே தான் நான் கலர் ஆஃப் வியூஸ் பார்த்தேன். இந்த ட்ரேட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 10, 11 3 நாள் நடக்குது ஒடிஷாவில். உள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவங்களுக்கு என்ட்ரி. அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா 3 to 5 அவங்களுக்கு வந்துட்டு அவங்க 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து மத்தியானம் வந்து ஃப்ரீயாக உள்ள என்ட்ரி பண்ணுறாங்க. தலை இது ஒயர். உள்ள பெரிய கடையெல்லாம் மிடில் இருந்தது.
இந்த சின்ன கடையெல்லாம் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சோலார். இது பேனசோனிக், அவங்களும் சோலார் டீல் பண்ணுறாங்க. சின்ன கடையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அசோக் லைலாண்ட், லூமினஸ், பேனசோனிக் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மற்றது எல்லாமே பெரிய கம்பெனி தான். பட் வந்து இவங்கெல்லாம் பெரிய லெவலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறதில்ல. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கம்பெனிக்குள்ளே டீல் வைக்கிறதுனால அப்படி இருக்கிற கஸ்டமர் வந்து டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இவங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸில் தான் தாங்களை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோன்னே நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். அப்புறம் ரூஃப் டாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ஸும் வச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் வைக்கிறதுக்கும் செட்டப் பண்ணுறவங்களும் இருந்தாங்க இங்கே. இது எல்லாமே சோலார் பேனல், சன்னிலேருந்து நம்மளுக்கு எனர்ஜியை எடுத்துக்கிறாங்க. லூமினஸ் அவங்க சோலார் பேனல், அவங்க பேட்ரிஸ் இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது ஏசியை வந்து கம்மி இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. இது வந்து வீட்டுக்கு சப்சிடரி. நம்ம இப்போ சூரிய இவங்க வந்து பிஎம் வந்து அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சப்சிடரி எவ்வளோ நாங்கள் லான்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல போட்டிருந்தாங்க. லைட்டிங் சொல்யூஷன்ஸ், இவங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க. நம்ம ரோட்லலாம் பார்ப்போம், இந்த விண்மீலோட ரக்கையை எடுத்துகிட்டு ஒரு பெரிய லாரி போயிட்டுருக்கோம். அந்த கம்பெனி இவங்க பெரிய லெவலில் பில்ட் பண்ணுறவங்க. இவங்க வந்து பைக், நிறைய ரோபோட்டிக் மிஷின்ஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. விண்ட் எனர்ஜி, அழகாக இருக்குல்லைங்க நாட்கள். எலக்ட்ரிசிட்டி 30% சேவ் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து வந்து போட்டிருந்தாங்க. ஆல் சீக்கில் வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக்கல் 4 வீலர் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாம் இருந்தது. இது வந்து ஒரு ஆள் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சார்ஜிங் ஸ்டேஷன் அதுவும் நம்ம பில்ட் பண்ணி தராங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் அவர் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தார், ஓட்டிகிட்டு இருந்தார். உள்ளே போக போக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பைக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பல்சரு, ஆக்டிவா, ஜஸ்ட்டு அப்படின்னு. பெட்ரோல் வண்டியை வந்து அவங்க சோடியம் அயான் பேட்ரி மூலியமாக அவங்க வந்து பேட்ரி வண்டியாக மாற்றி தராங்க. ஜஸ்ட்டு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35,000 ஆக்டிவா. அதுக்கெலாம் இந்த இதுதான். பல்சருக்கு இப்போ தான் வந்து அப்ரூவல் போயிருக்கிறாங்களாம்மா. எக்ஸலுக்கு பார்த்திங்கன்னா 80,000. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு தாட்டி சார்ஜ் பண்ணால் இவங்க 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் பைக்கில். உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது போட்டுக்கணும் பேட்ரின்னு சொல்லி சொன்னாங்க எக்ஸ்ட்ராவாக. இது எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸ் தான், இவி தான். இது சார்ஜிங் ஸ்டேஷன். உள்ளே போனோட ரூட்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க 2 வண்டி போட்டிருந்தாங்க இவி. நிறைய பேர் உட்கார்ற மாதிரி. இது லிமிட்டட் பீப்புளுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.